Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமே மீண்டுமாக ஹார்கூஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதவசன தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 71 சங்கீதம் அதில் 20, 21 வாக்கியங்கள். சங்கீதம் 71, 20, 21 வாக்கியங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். பிரியமானவர்களே, இந்த நாளுமே நாம் தியானிக்க போவது திரும்பவும் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், திரும்பவும் நமக்கு நன்மை செய்கிறவர், திரும்பவும் நம்மளை தேற்றக்கூடிய ஆண்டவர் என்பதை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாளிலே நம்ம ஒவ்வொருவருமே இந்த உலகத்திலே கடைசி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேக இக்கட்டுகள் இல்லாத ஒருவருமே இல்லை. அநேக பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்கள், இவளுக்கு மத்தியிலே தான் ஆண்டவர் நம்மளை கிருபையினாலே நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். யாரு கேட்டாலும் சொல்வார்கள், பல பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் எங்களை கிருபையினாலே பாதுகாத்தார், பராமரித்தார் என்று சொல்வார்கள். இதுபோலதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்துக்களை, அநேக கிட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் அதில் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆபத்தின் இக்கட்டுக்குள்ளேயுமே நம்ம வைக்கப்பது அல்ல, அதிலிருந்து நம்மளை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்கள் இருந்து ஏற பண்ணுவீர். பாதாளங்களில் நம்மளை ஏறி வர பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். பிரியமானவர்களே, நம்மளை ஆற்றி தேற்றக்கூடிய நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பல பாடுகளை பட்டிருப்பதனாலே, நிந்திக்கப்பட்டிருப்பதனாலே, கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சகலத்தை நமக்காக செய்து முடித்து இருப்பதனாலே நம்மளை அவர் தேற்றக்கூடியவராக இருக்கிறார், நம்மளை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார், நம்மளை அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டோட கரத்தில் பிரியமானவர்களே நம்மளை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம்.
ஸ்தோத்திரம். அதேபோல நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். பிரியமானவர்களே, ஒரு நீதிமானுக்கு ஒரு இடலும் வராது என்று சொல்வதற்கு இல்லை, அநேக இடர்கள் தடைகள் வருகிறது. நான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆணுடைய இரத்தத்தால் மீண்டெடுக்கப்பட்டதான நீதிமான்கள் சிலப்போ வீழ்ச்சிகள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் அவர்கள் திரும்பவும் ஆண்டவருக்காக எழுந்திருப்பார்கள். அந்த எழுந்திருக்கிற நல்ல மனது வர வேண்டும். எப்போதுமே செய்த தவறுக்குள்ளாகவே இருப்பதற்கு ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. மீண்டுமாக அதை உணர்ந்து அதிலிருந்து எழுந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், அதாவது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறவர், நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்படி அமைய வேண்டும், அதை பார்க்கிறார். சில நேரத்தில் சில பேர் அநேக வியாதிகளில் பாரப்பட்டு கொண்டு இருப்பாங்க, நெருக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க, சுகமில்லாமல் இருக்கும். ஆனால் எதனால் இந்த வியாதி, எதனால் இந்த பாரம் எனக்கு தொடர்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தன் வழிகளை அறிந்து அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டுடைய பாதத்திலே, இயேசுவின் பாதத்தில் பூர்ணமாக ஒப்பு கொடுத்து வரும்போது தேவையில்லாத காரியத்தெல்லாம் விட்டு விட்டு, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் விட்டு விட்டு அவனுடைய பாதத்தில் உண்மையாய் வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழிகளை ஆண்டவரே பார்த்து அவர்களை குணமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். குணமாக்குவேன், குணமாக்குவது மாத்திரமல்ல, அவர்களை நடக்க வேண்டிய வழிகளில் அருமையாக நடத்த ஆண்டவர் நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். திரும்பவும் நமக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே நம்மளை பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். அதேபோல எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்திற்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நம்மளை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது, விரோதமான கிரியைகள் அருமேல் காணப்பட்ட போது ஆண்டவர் அவர்களை பிடுங்கி போட்டார். இங்க அந்த அதிகாரத்துல, எரேமியா 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எதனால அந்த காரியம் நடந்தது என்பதை அங்க வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆனா இங்கே ஆண்டவர்கள் அப்படியே விடவில்லை. திரும்பவும் அவர்கள் மேல் இறங்குகிற ஆண்டவர், திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்திற்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். ஆண்டவர் நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பதனாலே அவர்கள் எல்லா ஜாதிகள் மேலும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். மனம் திரும்பி வரும்போது இறங்குகிறார். ஸ்தோத்திரம். அவர் பாதத்தில் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நீண்ட காலமாக நமக்காக காத்து நிற்கிற ஆண்டவர் யாரையும் உடனே அவர் நியாயம் தீர்ப்பது அல்ல. ஸ்தோத்திரம். சில இடத்துல பாருங்கள், சில கிராமங்களில் நாம் அநேக நேரம் நாம் சுவிசேஷம் அறிவித்திருப்போம், ஆண்டு குறித்து சொல்லியிருப்போம், ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருப்பார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனத்திற்காக ஜெபத்தை கேட்டு அவர்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். என்றிருந்தால் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஜனத்திற்காக நான் ரத்த சிந்திருக்கிறேன், ஜீவனையே கொடுத்திருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கோபத்தால் அழிக்காத படிக்கு
அவர் காத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் மனம் திரும்பி ஆண்டவரே என்று அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் மனம் இறங்குகிற தேவனாக மீண்டுமாக அன்போடு அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவரை, கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக இறங்குங்கப்பா, மீண்டும் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். எந்தெந்த இடத்திலாம் இருந்து நீங்கள் பிடுங்கி போடப்பட்டிருந்தீர்களோ, எரிந்து போடப்பட்டிருந்தீர்களோ, அங்கெல்லாம் உங்கள் மீண்டுமாக உங்களை உருவாக்குகிற ஆண்டவர் உங்கள் சுதந்திரத்திற்கு மடக்கி திருப்பி கொண்டு வருகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்திலே முச்சமாக ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது சகரியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில் இதுமா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைத்தேன், பயப்படாதீங்கள். அதாவது எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அவர் சொல்கிறார், தேவ ஜனத்தை பார்த்து தான் சொல்கிறார், சோத்திரம், நான் உங்களுக்கு திரும்பவும் நன்மை செய்யும்படி நினைத்தேன் என்று அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்ல, நீங்க பயப்படாதீங்கள். எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்துவார். பிரியமானவர்களே, அவர் சமூகத்திலே நம்மளை முற்றிலுமாக உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ராஜா முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கலாமா? அவர் உங்களை தாங்குவார். உங்களை தப்பு வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றது போல தேற்றி ஒரு தகப்பன் தூக்கி சுமக்கிற நல்ல ஆண்டவருக்கு முன்பாக முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, கண்களை எடுத்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சமுத்திரங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர் என்று பார்க்கிறோம்ல ஆண்டவரே. சப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, இதில் உயிர்ப்பீங்கப்பா. திரும்பவும் குடும்பங்களில் நீர் நன்மைகளை செய்வீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை நீர் குணமாக்குவீராக. என்னென்ன வியாதிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அந்த வியாதியின் கட்டுகள் அருந்து போவதாக, வியாதிகள் நீங்கி போவதாக, மரண கட்டுகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு நீரே ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீர் ஆறுதல் செய்வீராக, இவர்களை நீர் பலப்படுத்துவீராக பிதாவே. இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய் செய்வீராக பிதாவே. ஆண்டவரே, சுதந்திரத்திற்கு திருப்பி கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் சுதந்திரங்களை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக பிதாவே. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பவும் நன்மை செய்யும்படி நினைத்தேன் என்று சொன்னீரே, திரும்பவும் குடும்பங்களுக்கு நீர் நன்மைகளை செய்வீராகப்பா. அற்புதம் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபையினால் புரிந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.